வாங்க மக்களே, கண்டினியூ போகலாம். ஸோ எனக்கு அந்த டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டுருச்சு ஃபஸ்ட்டு இது அட்டன் பண்ணும் போதே. பட் நான் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்குள்ளே நிறைய கேள்விகள் கேட்டுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலாமா இல்லை வேணாவா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த கேள்வியில் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருந்தது அந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்குவல் மோரல், அதுதான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ அந்த இது வந்து அதில் இல்லாமல் இருந்தது. அதனால் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஐ அக்செப்டட். அண்டு நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு மோரலாக இருக்கணும் அண்ட் நிறைய இதில் வந்து நான் சர்ச் பண்ணேன். அதில் எல்லாமே வந்து இருந்துச்சு. என்னென்னா, ஒரு வேளை ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருந்துச்சு அப்படின்னா 2 பேருமே வந்து ஆனில் தான் இருக்கணும். ஸோ ஒன் சைடு ஆன், ஒன் சைடு ஆஃபில் இருக்கக்கூடாது. தட் இஸ் நாட் அ மோரல் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ என்னுடைய டெசிஷன் மேபி தப்பாக இருக்கலாம் அப்படின்றதால நான் ஆன்லைன்லேயும் சஜஸ்ட் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சவங்கிட்டே நிறைய பேர்கிட்ட கேட்டேன். ஸோ அதில் ஒரு சிலர்னால் 100ல் ஒரு 2 or 3 மெம்பர்ஸ். எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு வேலை வேணும்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஆன்சருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து மூவ் ஆன் ஆகிடணும் அப்படின்னு அதனுடைய மைண்ட் அவங்களுக்கு இருக்குது. பட் ஏன் மூவ் ஆகணுன்ற அந்த கொஸ்டின் அவங்களுக்குள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற எக்ஸாம்பிள், அது என்னவா வேற இருக்கட்டும். எக்ஸாம்பிள் வீடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா கூட இருக்கட்டும், இல்லை வேலை மாறுறதா கூட இருக்கட்டும். கண்டிப்பாக இங்கே விட அங்கே பெட்டராக இருந்தால் தான் போகணும். அப்படி நமக்கு அங்கே போகும்போது ஒரு சில விஷயங்கள் சூட்டபிள் ஆகலை, இல்லை வந்து நம்ம எதிர்பார்க்குற ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னும் போது கண்டிப்பாக நம்ம அதை ஸ்டாப் பண்ணுன்ற ஒரு ஆன்சர் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஆன்சர் எனக்குள்ளே க்ரிப்பாக பிடிச்சிக்கிச்சு. அதனால் நான் அந்த செகண்ட் ரவுண்டை முடிச்சுட்டு 3rd ரவுண்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது எனக்கு வந்து அந்த 3rd ரவுண்டுக்கான மெயில் வருது, லிங்க் எல்லாமே அனுப்பிட்டாங்க. தென் நான் அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் சில விஷயங்கள் கேட்குறேன், அபவுட் ஒர்க் டீட்டெயில்ஸ். ஸோ நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஒர்க் ப்ரொசீஜர் இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாட் ஓன்லி அபவுட் இன்டர்வியூ வந்து இந்த ஒன் சைடு வீடியோ ஆஃப் பண்ணுறது, இந்த மாரல் ஃபாலோ பண்ணுறது இல்லை. அங்கே வந்து சில ஒர்க் ப்ரொசீஜர்ஸ் கரெக்டாக இல்லை. அவங்க இன்னும் வந்து டெவலப் ஆகணும். அவங்க ஏன் டெவலப் ஆகலைன்ற அந்த ஒரு கொஸ்டின் எனக்குள்ளே இருந்துச்சு. ஸோ நான் கேள்வி கேட்கும் போது தான் நான் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.